லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஒழுங்கா வீட்டை எழுதி கொடுத்துடு, இல்ல இவனுக்கு இங்கே அடி வாங்கி சாவானுங்க. சார் மாமா வாணா மாமா. மாமா இந்த ஆள் காசு வாங்கிட்டா மாமா. உசுரா போனாலும் பரவாயில்ல மாமா, ஆனா இவன் சொல்றது மட்டும் செய்யாது மாமா. ஏய் ஒழுங்கா சொன்னதை செஞ்சுட்டு போயிட்டாரு, இல்ல ஒன்னும் உன் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரும் மேலையும் 420 கேஸ் போட்டு ஆள் மிரட்டின கேஸ், கொலை முயற்சி கேஸ்ன்னு 7 வருஷம் உள்ள தள்ளிடுவேன். இப்ப எழுதி கொடுக்குறியா இல்லையா? இல்லனா பசங்களை பொழந்துறவா? நீ இப்படி சொன்னா கேட்க மாட்ட. ஏய் இவனுங்கள எழுதி கொடுத்துறேன் சார், அடிக்காதீங்க சார். சார் நான் எழுதி கொடுத்துறேன் சார். அது அப்பா வேணாப்பா. ரேவதி, அப்பா அந்த குணாவை பார்த்து பேசிட்டு வரேன்னு போயிருக்காரு. நீயாவது ராஜா கிட்ட சொல்லி அந்த குணா கிட்ட பேசி வீட்டை விற்க வேண்டான்னு சொல்லு ரேவதி. ஆமா, அவங்க கூட எப்ப பார்த்தாலும் சண்டை போட வேண்டியது, மூச்சுக்கு 300 தடவை அவனை வெளியில போடான்னு சொல்ல வேண்டியது. இப்போ ஒரு பிரச்சனை வந்த உடனே அவங்க கிட்ட போய் பேசினா அவன் எப்படி கேட்பான்? அடி பாவி, உனக்கு கிடைக்க போற 4-5 லட்சத்துக்காக எங்க 2 பேரையும் உயிரோட குழி தோண்டி புதைச்சிடாதடி. அம்மா, இப்ப எதுக்கு நீ அந்த காலத்து வசனத்தெல்லாம் பேசிட்டு இருக்க? எங்க எல்லாருக்கும் ஒரு பங்கு வரும்ல, அதே மாதிரி உனக்கும் ஒரு பங்கு தரேன்னு அவன் சொல்லிருக்கான். அதை வச்சு ஹார்ட் ஆஃப் தி சிட்டில ஒரு நல்ல வீடா பார்த்து 10 வருஷத்துக்கு லீஸுக்கு எடுத்து சந்தோஷமா இருங்க. ஷோ, உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? இந்த காசு, பணம், நகை இதையெல்லாம் தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கு ரேவதி. அது ஒரு நாளைக்கு இல்லைன்னா ஒரு நாளைக்கு உனக்கு புரிய வரும். அப்படி புரியும் போது உன் பக்கத்துல மனுஷங்க யாரும் இருக்க மாட்டாங்க. மா, உன் பிலாசபில எனக்கு புரியும் போது புரியட்டுமா? அதுக்கு முன்னாடி பணம் இல்லைன்னா என்ன ஆகும்னு உனக்கு இன்னைக்கு புரியும் பாரு. அத முதல்ல பார்த்து சரி பண்ற வழி என்னன்னு பாரு. ஐயோ ஐயோ அம்மா, நிலை நடக்குமா? ஐயோ, எங்க ஒளியறதுன்னு கூட தெரியலையே. இப்ப என்ன பண்றது? கடவுளே, எப்படியாவது என்ன மட்டும் காப்பாத்துரு. எல்லாரும் தாழ்வான பகுதியை நோக்கி ஓடிடுங்க. ஐயோ, என்னது? இங்க வந்து பாரு. ஏய், வீட்டை போட்டு சாவி வாங்கிட்டு போறதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய வண்டியில எடுத்துட்டு வந்திருக்கீங்க? டேய் தம்பி, பயமா இருக்குடா. பா, நம்ம கிளம்பலாம். கொஞ்சம் இருமா, ஏன் அவசரப்படுற? கண்ணுக்கு குளுமையா மனசுக்கு இதமா சில காட்சிகளை பார்க்க வேண்டி இருக்கு, அதை பார்த்துட்டு போவோம். வாயா வா, உன்னோட இந்த டாய்னு சவுண்ட் வர்றதெல்லாம் என்கிட்ட மட்டும் வந்து காட்டு. எங்க முடிஞ்சா நீ உண்மையிலேயே ஆம்பளையா இருந்தா உன்னோட வீரத்தை போய் அந்த குணாவோட ஆளுங்கிட்ட காட்டு பார்ப்போம். அண்ணா என்னண்ணே இதெல்லாம்? அப்பாதான் குணா சார் கிட்ட பேச போயிருக்காருல்ல, நீங்க என்னண்ணே அதுக்குள்ள வந்து இங்க எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க அப்பா பேசுறதுக்கு போல கையெழுத்து போட்டு தரேன்னு போகிறாரு. அங்க பத்திரத்துல கையெழுத்து போட்ட உடனே இங்க போன் வரும். போன் வந்த அடுத்த செகண்டே இங்க வீடு இருக்காது. இந்த வீட்டை கட்டுறதுக்கு முன்னாடி இங்க எப்படி இருந்ததோ அப்படி இருக்கும். அண்ணே, தயவுசெய்து நான் சொல்றதை கேளுங்கண்ணே. அப்பா வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. அண்ணே, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ்ண்ணே. அண்ணே, இங்க பாருப்பா, நாங்கெல்லாம் கூலி வேலை பார்க்குறவங்க. துட்டு கொடுத்தா என்ன செய்ய சொல்றாங்களோ அதை செஞ்சுன்னு போயினே இருப்போம். நீ சொல்றதை கேட்டுன்னு வருத்தப்படுறதுக்கும் இல்ல உன் வீடை இடிக்கிறதுனால சந்தோஷப்படுறதுக்கும் எங்களுக்கு உண்மையே கிடையாது. கொத்த வேலையை செய்ய வந்துக்கிறோம், அவ்வளோதான்பா.
யோ வாயா வா 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 யோ. ஆமா, உனக்கெல்லாம் என்ன அதுப்பு இருந்தா நம்ம ஏரியா ஸ்டேஷன்ல நம்மள பத்தியா கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்ப? கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன பிடிச்சி அப்படியே உள்ள போட்டுருவாங்களா? ஏயா பட்சவன் தானே நீ? இவ்வளோ வயசாயிடுச்சு, அறிவில்ல? ஸ்டேஷன்ல ஆள் தெரியாம தான் நான் இத்தனை வருஷமா இந்த தொழிலெல்லாம் பண்ணிட்டு இருக்கேனா? ஏய், ஸ்டேஷன்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. உன் புள்ளியையும் உன் மருமவனையும் 2 பேரையும் அடிச்சு அப்படியே உரிச்சு உப்பு கண்டம் போட சொல்லியிருப்பேன். சரி, இந்த டாக்குமெண்டேஷன்லாம் நல்லபடியா முடியட்டும், அப்பால பாத்துக்கலாம் தான் விட்டு வச்ச. ஒழுங்கா உள்ள வர, கையெழுத்த போடுற, நேரா கிளம்பி வீட்டுக்கு போய்கினேங்கிற. சாயங்காலத்துக்குள்ள உன் சட்டி பானையெல்லாம் தூக்கின்னு செங்கல்பட்டோ மாமுண்டரோ அதை தாண்டி எங்கேயாவது போயிடுற. நான் சொல்றது உனக்கு புரியுதா? இங்க பாரு, போலீஸ் ஸ்டேஷனு, கலெக்டர் ஆபீஸ், விஏஓ, எம்எல்ஏ, மினிஸ்டர், ரவுடி, தாதா, கோர்ட்டு, மிலிட்டரின்னு நீ எங்க போய் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அது என் டேபிள் ஆண்டதான் முதல்ல வரும். உன்னால ஒண்ணுமே கட்ட முடியாது. கையெழுத்த போடுறியா இல்ல பஞ்சாயத்து பண்ணிக்கலாமா? கையெழுத்து போட்டுருக்கேன். ஏய், இத நீ அன்னிக்கே செஞ்சிருந்தனா உன் புள்ளியும் மருமவனும் அடி ஓதையிலேருந்து தப்பிச்சிருப்பானுங்கல்ல. ஆமா, நான் அன்னைக்கு வேற பங்கு தரேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஆமா, நான் உனக்கு தரலான்னு தான் இருந்தேன். ஆனா எப்போ நீ ஸ்டேஷன் போய் என் மேலேயே பிராது குட்டியோ அப்பவே உன்னோட கமிஷன் கேன்சல் ஆயிடுச்சு. அதனால உனக்கு தர வேண்டிய பங்கு கேன்சல் ஆயிடுச்சு. உள்ள வந்து மலை மலைன்னு கையெழுத்த போட்டு கொடுத்துட்டு போய்கினே இரு. நீ வர்றதும் தெரியக்கூடாது, போறதும் தெரியக்கூடாது. தேதா வா. ஏய், அண்ணா இருங்கடா. சரிண்ணா. வாங்க வாங்க வாங்க. டேய் ராஜா, சொன்னா கேளுடா. வேண்டாண்டா, நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா. இதெல்லாம் வேண்டாண்டா. டேடி ராஜா, நீ என்னமோ நம்ம எல்லாரும் வீட்டை காலி பண்ணணும் தானே சொன்ன. இப்படி வீட்டையே மொத்தமா காலி பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கலடா. சொல்லுடா ப்ளீஸ்டா. அது வேற ஒண்ணும் இல்ல, வீட்டை வாங்கின பார்ட்டிக்கு வீட்டை பிடிக்கலையாம். வீடு வயசாகி டம்மி பீஸ் ஆயிடுச்சான். அதான் மொத்தமா அடிச்சு காலி பண்ணிட்டு புதுசா கட்டலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. டேய், அதுக்குள்ள நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோயேண்டா. இங்க பாரு, வீட்டை வாங்கினவங்களுக்கு அது பிடிக்கல. உனக்கு பேசின மாதிரி பணம் வரும், அது வரைக்கும் வேடிக்கை மட்டும் பாரு. டேய் ராஜா, வேண்டாம் ராஜா, இந்த பாவத்தை செய்யாதடா. அவங்களை நிறுத்த சொல்லுடா. இதெல்லாம் பெரிய தப்புடா. டேய், இந்த வீடு எனக்கும் உங்க அப்பாவுக்கு மட்டும் சொந்தம் இல்ல. இது நம்ம எல்லாருக்கும் உண்டான ஒட்டும் உறவும் இருக்குடா. ஓ, ஒட்டு உறவு இருக்கிறதெல்லாம் இப்பதான் தெரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு அவர் வெளியே போசனப்ப தெரியலையா? இங்க பாருங்க சம்பந்தி அம்மா. ஏய், அப்பா இங்க வாங்க. டேய் ராஜா, இதையெல்லாம் பேசுற நேரமாடா இது? இந்த வீட்டுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதுக்கப்புறம் என்னையும் உங்க அப்பாவையும் உயிரோட பார்க்க முடியாது ராஜா. இப்படி என்கிட்ட வந்து அழுவுறதுக்கு பேசாம அந்த ரவுடி கிட்ட போய் பேசுங்க. நான் ஏன்டா அவங்க கிட்ட போய் பேசணும்? எல்லா வேலையும் பண்ணது நீதானே, உன்கிட்ட தானே பேசணும். உங்க அப்பாவோட ரிட்டையர்மெண்ட் பணத்துல உனக்கு நிலம் வாங்க 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாரே, அந்த பணத்தை இப்ப திருப்பி கொடுறா. எந்த பணம்? யார் வாங்கினா? உங்க புருஷனா கொடுத்தாரு. என்ன எவிடன்ஸ் இருக்கு? செக்கா கொடுத்தாரா, டிடியா கொடுத்தாரா, இல்ல ஏதாவது பாண்டு பேப்பர்ல கையெழுத்து எதுவும் போட்டு கொடுத்தாரா? நான் ஏதாவது ஜாமீனுக்கு உங்க கையில செக் எதுவும் போட்டு கொடுத்தனா? ஆனா நான் கொடுத்த பணத்துக்கு வேண்டிய எல்லா டாக்குமெண்ட்ஸும் என்கிட்ட இருக்கு. கோர்ட்டுக்கு போனா இதுதான் செல்லும். அந்த விஷயத்தெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்டா. அவங்க கிட்ட இந்த வீட்டை இடிக்க வேண்டாம்னு சொல்லுடா. நீங்க எல்லாம் எப்பேற்பட்ட ஆளுன்னு எனக்கு நல்லா தெரியும். வீட்டை அடிக்க வேண்டாம்னு காலில் விழுந்து கெஞ்சுவீங்க. அப்புறம் நாளைக்கு கேஸை போட்டு ஸ்டே வாங்கிட்டு தலை நிமிர்ந்து சுத்துவீங்க. பணம் கொடுத்தவன் காலம் பூரா உங்க காலை சுத்திக்கிட்டே இருக்கணுமா? டேய் ராஜா, இந்த
வீடு எங்க உசுருடா. உன்னை கெஞ்சி கேக்குறேன்டா, வீட்டை ஒண்ணும் பண்ண வேண்டாம்னு சொல்லுடா. டேய், பெத்த பிள்ளையா இருந்தாலும் நான் உன் கால்ல விழுந்து கேக்குறேன்டா. அம்மா அம்மா என்னம்மா அது? அம்மா அம்மா என்னம்மா அது? எதுக்குன்னு கேக்குறேன். பெத்த அம்மாவே கால்ல விழ வச்சாருன்னு நாளைக்கு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் தப்பா பேசவா? அந்த பாவத்தை வர நாங்க சுமக்கணுமா? போங்க அந்த பக்கம். அம்மா நீங்க வாங்கம்மா. டேய், என்னண்ணே? வேண்டாடா. என்ன ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப பாரு, ஒரு புல்டோசர் வந்து நிக்கவும் அத்தனையும் ஒடுங்கி போய் காலில் விழுந்து கதறிட்டு இருக்காங்க. இந்த அம்மா மேல தப்பு இல்ல, எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆளுதான். பா, நம்ம போலாம். அட இருமா, இத்தனை நாள் ஆடிக்கிட்டு இருந்த இவங்க கொட்டம் அடங்குறது எப்படின்னு பார்க்க வேணாமா? வீட்டுக்கு நடுவுல கோட்டை போட்டு அந்த பக்கம் போன்னு சொன்னான்ல, இன்னைக்கு கோடு இல்ல, மொத்த வீடுமே காலியாக போகுது. வாங்க சார், வாங்க. வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. எல்லாம் ரெடியா? ரெடி சார், ஒரு நிமிஷம். இந்தாங்க சார். ஏய், என்ன பாக்குற? பட்டு பட்டுன்னு போடு கையேத்த. இந்தாங்க சைன் பண்ணு. வேணா, வாங்கிக்கோ. ஏய், அதை ஆஃப் பண்ணி தான் தொலைய. சும்மா நொய்யின்னு அடிச்சுனே இருக்குது. இந்த ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பேசிக்கிறேன் சார். எதுவா இருந்தாலும் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறமா பேசு சார். ரொம்ப முக்கியமான ஃபோன். ஒரே ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன். யோ, நான் பாட்டு சொல்லிட்டே இருக்கிறேன், நீ பாட்டுக்கு எடுத்து பேசினே இருக்கிற. யோ, போனை ஆஃப் பண்ணி வையா முதல்ல. என்ன சார் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? சார், நீங்க வெளியில போய் பேசிட்டு வாங்க. சரி. ஏன்பா டிரைவர்? சார், அதான் இடிக்கணும்னு வந்தாச்சுல்ல, அப்புறம் என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு? முதல்ல இந்த வாசலை மட்டும் லைட்டா தட்டி விடு. ஐயோ, எல்லா பொருளும் எடுத்தாச்சா? அதாயா, லேசா கொஞ்சம் தட்டி விட்டேன்னு வச்சுக்கேன், பொருள் எல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கு, எடுத்துட்டு போறதுக்கு கொஞ்சம் வாட்டமா இருக்கும். ராஜா, லைட்டா தட்டி விடு. சொல்லுடா. வேண்டாடா, வேண்டான்னு சொல்லுடா. அண்ணே, ஐயோ, வேண்டாம். அம்மா 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 வேணாம்மா. அம்மா, முதல்ல ஏன் மேல ஏத்தி என்ன கொன்னுட்டு அப்புறம் இந்த வீட்டு மேல ஏத்துங்க. அம்மா வேணாம்மா. அம்மா அம்மா வாங்கம்மா. அம்மா வர மாட்டேன். அம்மா அம்மா வாங்கம்மா. அம்மா விடுடா. அம்மா வாங்கம்மா. அம்மா அம்மா எந்திரிங்கம்மா. சாரி சார், ஐ மிஸ்ட் யுவர் கால். எப்படி இருக்கீங்க? இல்ல தம்பி. என்னாச்சு சார்? ஏதாவது பிரச்சனையா? ஆமா தம்பி. என்னாச்சுன்னு சொல்லுங்க சார்.
ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்? விருகம்பாக்கம். நான் இப்பவே ஜெய் உனக்கு பேசுறேன். நீங்க நேரா உள்ள போறீங்க. கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்லுங்க. மத்ததை நான் பாத்துக்கிறேன். வாயா வா. ஆமா, எவ்வளவு நேரத்தா போன் பேசின்னு இருப்ப? பட்டுன்னு போடு கையெழுத்த. ஓ, கையெழுத்து போட சொன்னா பத்தத்தை எடுத்து படிச்சு பார்த்து நிக்கிற. கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி அதுல என்ன இருக்குன்னு படிச்சு பார்க்க தேவையில்லையா? ஏய் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்க படிச்சு பாருங்க சார். ஏய், அதுல என்னதான் இருக்குதுன்னு அப்படி படிச்சு கீச்சு நிக்கிற? படிச்சுட்டேன், இன்னும் கிளிக்கல. இதோ இப்ப கிழிச்சிடுறேன். ஏய் 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 மடையா, என்னையா பண்ணிட்டு இருக்க? என்ன சார் இது? ஏன் இப்படி பண்றீங்க? கண்டவனுக்கு என் வீட்டை விற்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை சார். ஏய், என்ன குணா, இந்த ஆள் பாட்டுக்கு இப்படி பண்ணிட்டு போறாரு? இதெல்லாம் வெளியில தெரிஞ்சா என் வேலைக்கு பிரச்சனை ஆயிடும். சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஒரே நிமிஷம். யோ யோ நில்லியா நில்லியா யோ நில்லியா யோ நே, நீ பாட்டுக்கு உள்ள கையெழுத்து போடுறேன்னு வருவ, அப்புறம் பத்திரத்தை கீச்சு மூஞ்சில தூக்கி போடுவ. யா திமிரா உனக்கு? அதை பார்த்துட்டு சும்மா இருக்கிறதுக்கு நான் என்ன சப்பா நினைச்சியா? ஒழுங்கு மரியாதையா உள்ள வந்து கையெழுத்த போட்டு கொடுத்துட்டு போயிடு. இல்ல நான் பாட்டுக்கு ஒன்ன அறுத்து போட்டு போயிட்டே இருந்துருவேன். ஏய், அண்ணன் பேசினேறாரு, கம்னுறா பதில் சொல்றா. அந்த வீட்டை விற்கிறதா எனக்கு ஐடியாவே இல்லை. அப்படியே வித்தாலும் அத உன்ன மாதிரி ஒரு பொறுக்கி கிட்ட விற்க மாட்டேன். ஏய், உன் புள்ள சொன்ன மாதிரி தாண்டா இருக்க நீ. நானும் போனா போது பெருசுன்னு பார்த்தா உன் வேலையை நீ காட்டல. இப்ப எந்த கையால உன்னால கையெழுத்து போட முடியாதுன்னு சொன்னியோ அதே கையை அறுத்து எடுத்துன்னு போய் உள்ள நான் கை நாட்டு வச்சுக்கிறேன்டா. ஏய், அந்த பொருள் எடுத்து போடுங்கடா. கதிரே 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 வேணா கதிரே, நான் புள்ள குட்டிக்காரன் கதிரே. 2வது சம்சாரம் வேற மாசமா இருக்கு கதிரே. நான் உனக்கு என்ன வேணா பண்றேன் கதிரே. நான் எவ்வளவு வேணா தரேன் கதிரே. என்ன உசுரோட விட்டுரு கதிரே. ஏய், நீ பிடிக்க வேண்டியது ஏன் காலல், சார் காலல். அவர் மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னார்னா உன் காலில் பாஞ்ச அந்த குண்டு
உன் மாறல பாய் சுட்டு போட்டு போயிட்டே இருப்பேன். அதுதான் எனக்கு வந்திருக்கிற ஆர்டர். போட்டுறவா போட்டுறவா. வேணாம் கதிரு, வேணாம் கதிரு, மன்னிப்பு கேட்டுறேன் சார். சார் சார் என்னை மன்னிச்சிரு சார், என்னை மன்னிச்சுட்டேன்னு சொல்லு சார். நீ யாருன்னு தெரியாம பண்ணிட்ட சார். என்னை உயிரோட மட்டும் விட்டுற சொல்லு சார். என்னை போட வேணாம்னு சொல்லு சார். சார் 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 ப்ளீஸ் சார். சார் 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 செங்கல்பட்டு மாமண்டூர்னு எங்கேயாவது தாண்டி போயிடுறேன் சார். என்னை உயிரோட விட்டுற சொல்லு சார். விட்டுற சொல்லு சார். இவனை போட்டுருங்க சார். சார் சார் வேணாம் சார், வேணாம் சார், வேணாம் சார், வேணாம் சார், வேணாம் சார், வேணாம் சார், விட்டுற சொல்லு சார். சார் வேணாம் சார், வேணாம் சார், விட்டுருங்க சார். டேய், நீ எந்த ஆயுதத்தை எடுக்கணும்னு உன்னோட எதிரி தான் தீர்மானிக்கணும்னு புரட்சியாளர் மாவோ சொல்லியிருக்காரு. உனக்கு அவர் யாருன்னு தெரிய வாய்ப்பில்லை. உன்னை மன்னிச்சு விடுற, ஓடி போயிடு. இனி என் வீட்டை மட்டும் இல்லை, வேற யாரு வீட்டையும் நீ நினைச்சு கூட பார்க்க கூடாது. நீ என் கண்ணிலேயே படக்கூடாது. டேய், ஒருவேளை நீ மறுபடியும் என் கண்ணில் பட்ட சார் 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 வேணாம் சார், வேணாம் சார், சார் வேணாம் சார், வேணாம் சார், வேண்டாம் சார், வேணாம் சார். பொழைச்சு போ. சார்